மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை, நாயன்மார்கள் கதை, கோலம், பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம். அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 4000 திவ்ய பிரபந்தம், முதல் 1000, 2ஆம் 10, 7ஆம் திருமொழி. கண்ணனை பூச்சூட அழைத்தல். பாசுரம் 5. புள்ளினை வாய் பிளந்திட்டாய், பொறுகரியின் கொம்பொசித்தாய், கள்ள அரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய், அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன், தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய். கிருஷ்ணனும் பலராமனும் அரண்மனையை நோக்கி நடந்தார்கள். வழியில் ஒரு பெண் ஒரு கிண்ணம் நிறைய சந்தனம் கொண்டு வருவதை பார்த்தார்கள். சந்தனத்தின் மனம் தெருவெங்கும் கமழ்ந்தது. அந்த பெண் இளமையாகவும் அழகாகவும் இருந்தாள். ஆனால் கூனியாக இருந்தாள். கிருஷ்ணன் அவளை பார்த்து, அழகிய பெண்ணே, நீ யார்? யாருக்கு இந்த மனம் கமழும் சந்தனத்தை எடுத்து செல்லுகிறாய்? எனக்கு கொஞ்சம் சந்தனம் கொடுப்பாயா என்று கேட்டான். கிருஷ்ணனின் வார்த்தைகளை கேட்டு அந்த பெண் அப்படியே மயங்கினாள். அவள் கிருஷ்ணனை பார்த்து, ஐயா, என் பெயர் திரிவக்ரா என்பது. நான் வாசனை சந்தனம் சேர்ப்பதில் கெட்டிக்காரி. கம்சன் என்னிடமிருந்து சந்தனம் வாங்குகிறார். என் வாசனை திரவியங்கள் அவருக்கு மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு நான் நிச்சயமாக சந்தனம் கொடுப்பேன். இதை பயன்படுத்த உங்களை விட தகுதியானவர் யார் என்று சொன்னாள். அவள் சந்தன கிண்ணத்தை அவர்களிடம் நீட்டினாள். இருவரும் மார்பிலும் கைகளிலும் நிறைய சந்தனம் பூசிக்கொண்டார்கள். தன்னிடம் பக்தி கொண்டவர்களுக்கு அருள் புரிவதுதானே கிருஷ்ணனின் வழக்கம். எனவே அவன் 3 கோணல்களாக இருந்த அவளுடைய முதுகை நிமிர்த்த வேண்டும் என்று நினைத்தான். தன்னுடைய 2 கால்களால் அவளுடைய கால்களை அழுத்தி கொண்டு அவளுடைய மோவாய் கட்டையில் 2 விரல்களை வைத்து கொண்டு அவளுடைய தலையை மேலே இழுத்தான். அவளுடைய கூன் உடனே சரியாகிவிட்டது. அவளுடைய எல்லா அங்கங்களும் நன்கு பலமடைய அவள் மிகவும் அழகான பெண்ணாக மாறினாள். அவளிடம் விடை பெற்று கொண்டு கிருஷ்ணனும் பலராமனும் மேலே சென்றார்கள். வழியெல்லாம் அவர்களை பார்க்க ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்தனர். யாகம் நடக்கும் இடத்திற்கு கிருஷ்ணன் போக விரும்பினான். அங்குள்ளவர்களை கேட்டு வழி தெரிந்து கொண்டு அவர்கள் சொன்ன வழியில் சென்றான். தனுர் யாகம் என்ற வேள்விக்கு கம்சன் ஏற்பாடு செய்திருந்தான். அதை குறிக்க யாகபீடத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய வில் வைக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணன் யாகசாலையை அடைந்து அங்கிருந்த வில்லை பார்த்தான். இந்திரனின் வில்லை போன்று அது பொலிவுடன் விளங்கியது. கிருஷ்ணன் வில்லை நெருங்கினான். கம்சனின் காவலாட்கள் அதை காவல் காத்து கொண்டிருந்தனர். கிருஷ்ணன் அதை தொட ஒட்டாமல் காவலாளிகள் தடுத்தனர். கிருஷ்ணன் அவர்களை பொருட்படுத்தாமல் பக்கத்தில் சென்று வில்லை தன் இடக்கையால் எடுத்தான். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே கண் இமைக்கும் நேரத்திற்குள் அதை நான் ஏற்றி நானை பிடித்து இழுத்தான். கரும்பு யானை காலில் பட்டு உடைவது போல அது 2ஆக உடைந்தது. கிருஷ்ணனின் இந்த வல்லமையை கண்டு எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரித்தார்கள். வில் உடைந்த சப்தம் பூமியையும் விண்ணையும் பிளந்தது. அரண்மனையில் இருந்த கம்சன் அந்த சப்தத்தை கேட்டு நடுங்கினான். வில்லை காவல் காத்து கொண்டிருந்த காவலாளிகள் கோபம் கொண்டு கிருஷ்ணனை கைது செய்ய முயன்றார்கள். இதை கண்டு கிருஷ்ணனும் பலராமனும் பெரும் கோபம் கொண்டார்கள். உடைந்த வில்லின் பாகங்களினால் காவலாளிகளை அடித்து கொன்றார்கள். இந்த குழப்பம் நடந்து கொண்டிருந்த போது காவலாளிகளுக்கு உதவியாக கம்சன் மேலும் சில வீரர்களை அனுப்பி வைத்தான். ஆனால் கிருஷ்ணனும் பலராமனும் அவர்களையும் எதிர்த்து போரிட்டு அவர்களையும் கொன்றனர். யாகசாலையிலிருந்து வெளியே வந்த கிருஷ்ணனும் பலராமனும் ஊரின் அழகை பார்த்து கொண்டே மேலே சென்றார்கள். மதுராவின் மக்கள் அவர்களை தேவர்கள் என்று நினைக்கத் தொடங்கினார்கள். கம்சனை பற்றிய பயம் எதுவுமின்றி 2 சிறுவர்களும் கவலையின்றி ஊரை சுற்றி பார்த்தார்கள். மாலை வந்ததும் நகரத்திற்கு வெளியே நந்தகோபுரம் மற்றவர்களும் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். கை கால்களை கழுவிக்கொண்டு சிறிது உணவு அருந்திவிட்டு தூங்க சென்றார்கள். ஆனால் இதற்கிடையில் கம்சன் நடுங்க ஆரம்பித்து விட்டான். அத்தனை பெரிய வில் உடைக்கப்பட்டதும் அத்தனை காவலாளிகளும் வீரர்களும் கொல்லப்பட்டதும் அவனுக்கு அச்சத்தை தந்தது.
அவனால் எப்படி தூங்க முடியும்? தேவகியின் 8வது மகன் வந்துவிட்டான். அவன் தன்னை கொல்லப் போகிறான் என்பது கம்சனுக்கு தெரிந்துவிட்டது. அவன் தன் கனவில் பல அபசகுணங்களை பார்த்தான். அன்று அவனுக்கு ஒரே பயங்கரமான இரவாக இருந்தது. பொழுது விடிந்ததும் மற்போர் ஆரம்பிக்கலாம் என்று கம்சன் உத்தரவிட்டான். அதை பார்க்க மதுராபுரி முழுவதும் கூடிற்று. கம்சன் தன் மாளிகையின் உப்பரிகையில் போடப்பட்டிருந்த சிம்மாசனத்தில் தன் மந்திரிகளும் மெய்காப்பாளர்களும் புடைசூழ உட்கார்ந்திருந்தான். நந்தகோபுரம் அவருடைய நண்பர்களும் கம்சனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்திவிட்டு மற்றொரு புறம் உட்கார்ந்திருந்தனர். நாளை குவலய பீடம் என்ற யானை கொல்லப்படுதலையும் மல்லர்கள் கிருஷ்ணனால் அழிக்கப்பட்டதையும் காணலாம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம். இன்று ஒன்றா உலகனைத்துமானார் என்ற அப்பர் பதிகத்தை பார்க்கலாம். ஒன்றா உலகனைத்துமானார் தாமே, ஊழிதோறும் ஊழி உயர்ந்தார் தாமே, நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார் தாமே, நீர் வழி தீ ஆகாசமானார் தாமே, கொன்றாடும் கூற்றை உதைத்தார் தாமே, கோலப்பழனை உடையார் தாமே, சென்றாடும் தீர்த்தங்களானார் தாமே, திருவாலங்காடு உரையும் செல்வர் தாமே. முழு பதிக வரிகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து மகிழலாம். நேற்று ஏயர்கொன் கலிக்காம நாயனாரை பற்றி பார்த்தோம். அவர் இறைவனை ஒப்புயர்வையற்ற கடவுளாகவும் தன்னை இறைவனுக்கு தொண்டும் பக்தியும் புரியும் பக்தனாகவும் எண்ணினார். ஆனால் சுந்தரர் தோழனாக எண்ணி பரவியாருக்கு தூது அனுப்பியதை அவரால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இறுதியில் இறைவன் இருவரின் பக்தியையும் மெச்சி இருவரையும் ஒன்று சேர்த்தார். இன்று திருமூலரை பற்றி பார்க்கலாம். கைலையில் நந்தியம்பெருமானுக்கு சிறந்த சீடர்கள் பலர் இருந்தனர். அவர்களுள் சுந்தரநாதர் என்பவர் அஷ்டமா சித்திகள் பெற்றவர், அகத்தியரின் நண்பர். அகத்தியருடன் சில காலம் தங்க கைலையில் இருந்து புறப்பட்டு வழியில் பல திருத்தலங்களை தரிசித்து காஞ்சிபுரம் வந்தார். பின்பு சிதம்பரம் சென்று திருவாவடுதுறை வந்து வணங்கி மீண்டும் புறப்பட்டார். வரும் வழியில் ஓரிடத்தில் பசு கூட்டங்கள் கதறிக் கொண்டிருந்தன. சாத்தனூரை சேர்ந்த மூலன் என்பவன் மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது நாகம் தீண்டி இறந்தான். அவன் வளர்த்த மாடுகள் அவன் நிலைமையை கண்டு வருந்தி அவனை சுற்றி வந்து கொண்டிருந்தன. இதனை பார்த்த சிவயோகியார் இப்பசுக்கள் துயரை போக்க வேண்டும் என நினைத்தார். இடையின் மேல் பசுக்கள் வைத்திருக்கும் அன்பை எண்ணி அவன் உயிரோடு இருந்தால்தான் பசுக்கள் துயர் தீரும் என்று உணர்ந்தார். அவர் தன் உடலை பாதுகாப்பாக வைத்து கூடு விட்டு கூடு பாய்ந்து மூலன் உடம்பில் புகுந்தார். மூலன் உயிர் பெற்றதும் பசுக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து ஓடின. மீண்டும் புல் மேய்ந்து மாலையில் ஊர் திரும்ப அடியாரும் கூடவே சென்றார். பசுக்கள் தம் தம் இல்லம் சென்றன. மூலன் மனைவி அவர் வீடு வரவில்லை என அறிந்து அழைக்க இவர் கூட போகாமல் தனியே சென்றார். அவள் ஊரில் எல்லோரிடமும் கூறினாள். அவர்கள் இவர் மாற்றம் இறைவன் பால் உள்ளது என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினார்கள். அடியார் அங்குள்ள சிவமடத்தில் தங்கி சிவயோகத்தில் அமர்ந்தார். தவம் கலைந்து தன் உடலை சென்று பார்த்தார். அங்கு அவரது உடலை காணவில்லை. இது இறைவனின் சித்தம் போலும் என்று தெளிந்தார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என மகிழ்ந்தார். எல்லோருக்கும் தான் மூலன் இல்லை என்பதை புரிய வைத்தார். பின் திருவாவடுதுறை கோயிலை அடைந்து யோகத்தில் அமர்ந்தார். அவர் உலக மக்கள் உய்யும் பொருட்டு
சரியை, கிரியை, ஞானம், யோகம் என பல விஷயங்களை அடக்கி 3000 பாடல்கள் இயற்றினார். இவர் இயற்றிய பாடல்கள் திருமந்திரம் எனப்படும். திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக போற்றப்படுகிறது. இவர் 18 சித்தர்களுள் ஒருவர், நாயன்மார்களில் ஒருவராகவும் வருகிறார். இவர் பாடல்கள் பல எளிமையான தமிழில் பெரிய பெரிய தத்துவங்களை உள்ளடக்கியதாக உள்ளன. உதாரணத்திற்கு, அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமூல நாயனாரின் குரு பூஜை ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதம் பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பெருமாள் கோவில் மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வர்றது ஆஞ்சநேயர் ஜெயந்தின்னு நம்ம கொண்டாடுறோம், விசேஷமாக கொண்டாடுறோம். அப்போ இந்த மிளகு வடை செஞ்சு ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு வடை செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகு, நம்ம உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பு தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக உப்பு, மிளகு, பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம உளுந்த மாவு கெட்டியாக இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்து வந்துடணும். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில், ஈரத்துணியில் இந்த மாவை உருட்டி தட்டணும். லேசாக தண்ணி தொட்டுட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். நல்லா மெலிசாக தட்டிட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சோடனே, நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே எடுத்து போட வேண்டியது தான். இந்த மாதிரி சின்னதாக நல்லா மெலிசாக தட்டி நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கணுங்க. இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்சோடனே ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா போடலாம். இப்போது ஒரு வடையாக மெதுவாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் செவந்து வரத்துக்கு நேரம் எடுக்கும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறதுனால இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அது இல்லாத சுவாமிக்கு எப்பயுமே நெய்வேத்தியம் நல்லெண்ணெயில் செய்கிறது நல்லது. இந்த மாதிரி நல்லா செவந்து வருது பாருங்கள். அப்பப்போ திருப்பி போட்டுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வருது. சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 3 days 4 days கூட இதை வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா இது பாட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுக்கோங்க. நல்லா இப்போ எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பெருமாள் கோவில் மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.